பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை பேர் ஆராதனை செய்ய வந்திருக்க ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். நீங்கள் பலவீனத்தோடு வந்திருந்தாலும் ஆவியானவர் நாங்கள் நோக்கி பார்க்க நேரம் அவர் பலப்படுத்த தேவனாக இருக்கிறார். எங்களை பலனும் இல்லை, எங்களை பராக்கிரமும் இல்லை, தேவனை ஆவியால் எல்லாம் ஆகும். நாங்கள் உலகத்து காரியங்களை பலத்தோடு எங்களை பலத்தோடு செஞ்சிடலாம், ஆனால் தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய ஆவி இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் ஆராதிக்கிறது பரிசுத்தமும் பரிசுத்தல் பரிபூர்ணமாக இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீட்டிருப்பவர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், ஒருவரே பரிசுத்தர், அவருக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு விஷயங்கள் நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம், எங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாங்கள் எந்த நிலைமை வந்திருக்கிறோம்? இந்த இடத்துல நாங்கள் இந்த எண்ணங்களை பாவம் செஞ்சுருக்கலாம், சிந்தைகளை பாவம் செஞ்சுருக்கலாம், சகோதரருக்கு எதிராக அக்கிரமங்கள் செய்திருக்கலாம், ஆவியனுக்கு எதிராக மீறுதல்களை செஞ்சிருக்கலாம், எல்லா காரியங்களும் செஞ்சுருக்கலாம். மனிதர்கள் இருதயங்களை பாவம் செய்திருக்கலாம். நாங்கள் ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கோம். ஆண்டவரேப்பா, நீங்கள் பரிசுத்தம் ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கழுவுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தில் கழுவுங்க ஆண்டவரேப்பா. எங்கள் நான் கேட்க நேரம் அவர் எங்களுக்காக இறங்கி வர தேவன், இரக்கம் பாராட்டுற தேவன் அவர். பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கபடி இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி சுத்திகரிக்கும் எழுதியிருக்கதே. நாங்கள் அறிக்கை நேரம் அவரை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. உமது ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, உமது பரிசுத்த ரத்தம் எங்களை சிந்தைகளை கழுவட்டும், எண்ணங்களை கழுவட்டும் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, இருதயத்தை கழுவட்டும் ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கோம் ஆண்டவர் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. சில காரியங்களப்பா இது பாவம் என்று எங்களுக்கு அறியாமல் செய்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் அப்பா, நீங்கள் பரிசுத்த பரிபூர்ணமாக இருக்கிறபடி அப்பா, உமது கண்களுக்கு பாவமாக இருக்கிறது ஆண்டவர். எங்கள் ஒரு விஷயம் தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா ஆண்டவரே. யாவி சொன்னது போல ஈசோப்பினால் கழுவுனா சுத்தமாவேன் என்று சொன்னார் ஆண்டவரே. பனியை போல வெண்மையாய் ஆவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் விஷயங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தம் எங்களை கழுவட்டும், சகல பாவனை கழுவி சுத்திகரித்து நீக்கட்டும் ஆண்டவரே. இங்கே பாவம் இல்லை என்பவானப்பா, நாங்கள் தம்மை தானே வஞ்சிக்கிறவா இருக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, பாவம் இல்லாத தேவனுக்கு ஒருவரே தகப்பன், ஒருவரே பாவம் இல்லாதவர் பரிசுத்தரப்பா ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை ஒவ்வொருத்தரையும் கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. என்னை கருத்தில் வைக்கிறேன்ப்பா, இந்த சபையை கருத்தில் வைக்கிறப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் வைக்கிறப்பா. அந்த ஆராதனைக்கு எதிராக வர சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறப்பா. ஆராதை கூட அப்படி போடு, எல்லா விளைவுகளையும் எடுத்து போடு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. விளைவினாய் மாறட்டும் ஆண்டவரே. முழு வெளுத்தோடு, முழு ஆத்துமான, முழு இருதயத்தோடுமே தொழுது கொள்ள, முழு இருதயத்தோடுமேப்பா தொழுது கொள்ள உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஹalleluya. 100வது சங்கீதம் சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஹalleluya. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனை அறியுங்கள், அவரே நம்ம உண்டாக்கினார், நாம் அவரின் ஜனங்களும் நம் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை தலைமுறைக்கும் உள்ளதாம். ஹalleluya. தலைமுறைக்கும் உள்ள தேவன். ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரப்பா ஆண்டவரே, நாம் புகழ்ச்சியோடும் அப்பா ஆனந்த சத்தத்தோடும் சன்னிபத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தாமே எங்களை நடத்துங்க ஆண்டவரப்பா. எங்களை இப்போ இந்த முழு ஆராதனை கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரை பலத்திலும் இல்லை, பராக்கிரம் இல்லை ஆண்டவரப்பா. உமது ஆவியால் எல்லாம் ஆகும் ஆனந்த சத்தத்தோடு கம்பீரமாக யார்பரிக்க ஆண்டவரே வந்த ஜனங்களை ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துவாங்கப்பா. அக்கினி அப்பா ஆண்டவரே, பலிபீடத்தில் அக்கினி அப்பா ஆண்டவரே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரப்பா. அனலாய் தனலாய் நாங்கள் இருக்கிறதுக்கு உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவிக்குள்ளாய் ஜனலாய் அனலாய் இருக்க உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரப்பா. கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ளாய் வந்து ஆராதிக்க ஆண்டவரை உமக்குள்ளாய் இன்னுமா நாங்கள் வளர ஆண்டவரே.
இன்னும் இன்னுமாய் அனல் மூட்டி அணையத்தக்கதாய் ஆளப்பா எரியத்தக்கதாய் ஆண்டவரப்பா இன்னுமா எங்களை ஒருவருத்தரை உற்சாகப்படுத்தப்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஆதி அன்பை மறக்காதபடிக்கு ஆவி அந்த விட்டு ஓடாதபடிக்கு உண்மை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை உதவிசப்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனேப்பா ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவன் உண்மையே நம்பி இருக்கபடியால் பூர்வ சமாதானம் கொள்வாய் என்று எழுதியிருக்கபடியான தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரேப்பா சமாதான சந்தோஷமே ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனலாய் தனலாய் ஆண்டவரே நம்ம மூடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யபடியாக ஜெபிக்கிறோம். ஆவியா தாமே கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடலை படிக்கிற நேரம் எங்கள் பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் நாங்கள் ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே உண்மையில் நமக்கு இருக்கிற அன்பு ஆண்டவர் உண்மை காட்டுற அன்பு ஆண்டவரே அனலாக இருக்கணும் அப்பா. பலிபீடத்தில் அக்கினி போல ஆண்டவரே மூடு இருக்கணும் ஆண்டவரே சொல்லி பாருவோமா. இரவு முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரேப்பா. அவர் நெறிந்த நாளில் முடியாதவர் மங்கீரை தெரிய அணையாதவராக இருக்கிறபடியால் ஒரு சோர்வோடு வந்திருந்தால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்போ இந்த பாடலை படிக்கிற நேரம் பலன் அடைவீர்கள். சோர்வெல்லாம் விட்டு போகும். சோர்ந்து போகிறது பலத்தையும் சத்துவம் இல்லாத சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவனை நான் ஆராதிக்கிறோம். நாங்கள் உற்சாகமாக இந்த பாடலை ஆராய்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அப்பா அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். இரவு முழுவதும் விடிய காலம் மட்டும் என் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நெறிந்த நாணலை முறியாதவரே மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. அப்பா நெறிந்த நாணலை முறியாதவரே மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே. அனலாய் தனலாய் ஆண்டவரப்பா இன்னும் இன்னுமாய் உமக்குள்ளாய் நாங்கள் அக்கடிப்பட்டு எரியத்தக்கதாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலப்பா. உமக்காக வாழ உமக்காக ஓட இன்னும் இன்னுமாய் வாழ வேண்டுமே. ஆவியானவரே
எங்கள் ஆவியானவரே அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே அனல் மூட்டி என் ஜனத்தை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே எந்த ஆவியானவரே அனல் மூட்டி என் சபையை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும் சொல்லுவோமா. அனலாய் தனலாய் இருக்க வேண்டும். ஆமாண்டவரே என் வாழ்க்கையப்பா அனலாய் தனலாய் அக்கினியாய் எரிய வேண்டும் அப்பா. உமக்காக வாழ்ற வாழ்க்கை ஆண்டவரே, உமக்காக ஓடுற ஓட்டம் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராடினேன் சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எங்க வாழ்வு ஒரு நாளும் அப்பா ஒரு நிமிஷம் முடியாத படிக்கா உமக்காக எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. இருக்க வேண்டும் ஆமாண்டவரே. எங்கள் சபையில ஒவ்வொரு குடும்பமும் அப்பா உமக்காக அனலாய் தனலாய் எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உண்மை நம்புறப்பா நாங்க பாக்கியவான்களப்பா, உண்மையே நம்பியிருக்க நாங்க பாக்கியவான்களப்பா ஆண்டவரே. அப்பா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கென்று சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் என்று எழுதியிருக்கபடி அப்பா நாங்க பாக்கியவான்களப்பா உமக்காக இருந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் பலிபீடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவோம். என் பலிபீடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம் பலிபீடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அப்பா அனலாய் தனலாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. மகாவே ஹல்லேலூயா. குறையாமல் வாழ வேண்டுமே ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே எங்களை நீங்க ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை நீங்க ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே நாங்கள் வேண்டுகொள்ள இன்னதென்று அறியாதபடினாலப்பா எங்களுக்காக வாக்குங்கிற பெருமித்தின வேண்டுதல் செய்கிற தேவன் ஆண்டவரே. பாவத்தை குறித்து நீதியை குறித்து ஆண்டவரே நியாய தீர்ப்பை கொடுத்து எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரப்பா. நீங்க மாத்திரம் இல்லை என்றால் என்ன மறுத்து மண்ணாகி பாவத்துக்கு மறுத்து போயிருப்பேன் ஆண்டவரப்பா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில காண்பிப்பேன் என்று சொன்ன போல ஆண்டவரே உண்மைது அப்பா. போதையினை நாங்கள் வளர்ந்த படையிலப்பா பிழைத்துக் கொண்டோம் ஆண்டவரே. என் கண்ணை உண்மையை வைத்து ஆலோசனை செய்வேன் என்று சொன்ன ஆவியானவர் அப்பா ஆலோசனை சீர்கட்டு போயிருப்பேன் ஆண்டவரை, விழுந்து போயிருப்பேன் அப்பா, மறுத்து போயிருப்பேன். ஆனாலும் என் தேவன் எங்கள் ஆவியானவர் எங்களை அனுப்பி எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆவியான மூலமாக எங்களை உயிர்ப்பித்தீரே, எங்களை உயிர்ப்பித்தீரே. உயிர்ப்பித்த வல்லமில்ல தேவன் ஆண்டவர் அப்பா. நாங்கள் ஆராதிக்குதே உலன் தெலுங்குகளை உயிர்ப்பிக்க வல்லமில்ல தேவாதி தேவன் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. நன்றியோடு உயர்த்துகிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோடு கூட நடத்தினீரப்பா, எங்களோடு கூட நடத்தினீங்களே ஆண்டவரே. எங்கள் கைவிடாமல் நடத்தினீங்களே ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் நடத்தினீங்களே ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்களோடு கூட நடத்தி வந்தது கிருபை இரக்கம் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நாங்கள் ஆராதிக்கும் நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. His grace is there every day. நாங்கள் ஆராதிப்படி இருக்கிறவராய் இருக்கிறவர். Is a God who stays with us. மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உலக முடி பரியந்தம்.
உலக முடிய பறிந்த சகல நாட்களும் உங்களோடு இருக்கின்ற வாக்குத்தத்தம் தந்தவர்கள் தேவன். He said, I will be with you until the end of the world. யாராலும் கொடுக்க முடியாத வாக்குத்தத்தம் இது. So no one can give this promise to you. உலக முடிய பறிந்த சகல நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன் உங்களோடு இருப்பேன் சொன்ன எங்க தேவனால் மாத்திரம் தான் முடியும். Only God can give that promise that I will be with you until the end of the world. எங்கள் குடும்பங்களோ எங்களோட சிநேகிதர்களோ சகோதரர்களோ மனைவி பிள்ளைகளோ எங்கள் கடைசி மட்டும் அந்த வார்த்தை சொல்ல முடியாது. Not even your family will stay with you forever. நேசிக்கிறவரை எங்களுக்கு எதிராக வந்து நிற்கிற காலம் இது. Even the loved ones can become enemies. ஆனால் எங்கள் தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். He is a faithful God. உண்மை உள்ளவர் அவர். He is a faithful God. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஆபத்து ஏற்றோட என்னை கூப்பிடு, நீ வேற யாரும் கூப்பிடாது, என்னையை கூப்பிடு. நான் உனக்கு நீ புரியாத காரியம் எட்டாத காரியங்கள் செய்கிற தேவன் அவர். In the days of trouble you call unto me, I will help you. ஹல்லேலூயா. இதுவரை நடத்திய தேவன் எங்கள் இன்னும் மட்டும் நடத்திய தேவன் இனிமேல் நடத்த வல்லமையுள்ள தேவன் அவர். The God who led us thus far, He will lead us continuously. அவர் வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த பாடலை படிப்போம் நாங்கள். இருக்கின்றவராய் இருக்கிறவே, மீண்டும் எனக்காய் வருகிறவரே, இதுவரை நடத்திய தேவன் இனியும் எங்களை தாங்கி நடத்துவீங்கப்பா. சேனையில் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு எங்களை தப்ப வைத்தீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக ஒரு அநேக காரியங்கள் வரலாம், அநேக குடும்பங்கள் எல்லாம் எல்லாம் எழும்பி வரலாம். பொல்லாத சேனை கிரியைகள், அந்த லோகாதிபதி சேனை கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், மனிதனின் தந்திரங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், பொறாமைகள், போட்டிகள், எரிச்சல்கள் எது வந்தாலும் there are so many things can come against you. People can come against you. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால், if God is with us, எனக்கு எதிரே ஒண்ணுமே வராது. nothing can harm me. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? What man can do to us? இந்த பாடல் படித்து அவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்திய தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்திய தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர், இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். அழிவில் இருந்து காக்கின்றீர். ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் உம்மையே. அழைத்த தேவன்
உண்மையுள்ளவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. இதுவரை என்னை நடத்திய தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்திய தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குவீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். அழிவிலிருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டீரப்பா. அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டீங்க ஆண்டவரே. கொள்ளலுக்கு கொல்லாமல் காத்துக்கொண்டு விலைக்கு காத்துக் கொண்டிருக்கோம். ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிகள் மரண பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர் என்று. ஹalleluya. கைகள் தட்டி கரங்கள் தட்டி அவர் மகிழ்படுத்தும். ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya. எங்களை மரண பரிந்து நடத்துகிற தேவனப்பா. எங்களை மரண பரிந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரப்பா. அழைத்தர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுக்கு உண்மை உள்ள நீ மாத்திரமே தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே கரத்தை பிடித்த நாள் முதல் இம்மட்டும் கைவிடாது நடத்திய தேவாதி தேவனி ஒருவரே தப்பா. ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத எங்களை ஆண்டவரே அப்பா ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை அப்பா மூளைக்கல்லாய் மாட்டுகிற வல்லமில்ல தேவன் நீங்க ஆண்டவரே அப்பா. ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை அப்பா மூளைக்கல்லாய் மாட்டுகிற வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் நீர் ஆண்டவரே அப்பா. ஹalleluya. உலகத்தில் உள்ள ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி அப்பா ஆண்டவரே எங்கள் பைத்தியங்களை தெரிந்து கொண்டேப்பா. உலகத்தில் பைத்தியமானவர்கள் தெரிந்து கொண்ட ஆண்டவரே ஞானிகள் வெட்கப்படுத்த வைக்கிற தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே அப்பா. ஹalleluya. எத்தனை கிருபை இருந்தவர் நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹalleluya. எல்ஷடாய் நாமமுடையவர் சர்வவல்லமை தேவனை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் உண்டோ? உம்மால் கூடாத காரியம் உண்டோ ஆண்டவரே? ஆண்டவரே உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே அப்பா. எது வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவரே அப்பா இயேசுக்கு தன்மைகளை விருப்பவர் யார் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ரோமர் 8:36 சொன்னது போல ரோமர் புத்தகம் 8:36 சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இது எது வந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும். Paul is saying that whatever the stumbling block comes against me, no one can separate me from the love of Jesus Christ. இன்பமோ துன்பமோ
எது வந்தாலும் அது அவர் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. Nothing can separate me from the love of God. ஆனால் அவர் எங்கள் மீது வைத்த அன்பு உண்மை உள்ள அன்பு. His love is truthful love. அது அகாப்பே அன்பு. That's the love of agape. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை நேசிக்கிற கர்த்தர். He is not expecting anything from us. நான் சொல்லி இந்த பாடல் பாடிமா, நீரே எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் இப்ப எல்லாம் எங்களுக்கு இருக்கீங்க ஆண்டவரே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நன்மையோ தீன்மையோ செல்வமோ வறுமையோ வெற்றியோ தோல்வியோ நிந்தியோ புகழ்ச்சியோ இதுல எது வந்தாலும் அப்பா உங்க அன்பு விட்டு எங்களை பிரிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமை உள்ளவங்க நீங்க எதிர்த்தீங்க தேவன் ஆண்டவரே. Yes, you are against the person who is having pride in you. ஆண்டவரே, தாழ்மை உள்ளவங்க நீங்க கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. But we know that your grace surrounds those who are humble. நீங்க விரும்புகிற அந்த தாழ்மைகளை தாங்கப்பா ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்காத அந்த பெருமைகளை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை விட்டு அந்த பிரிக்கிற பெருமைகளை வேண்டாம் ஆண்டவரே. அந்த பெருமையினால் தான் உங்களை விட்டு பிரிக்க வேண்டும். அந்த பெருமைகளை வேண்டாம் ஆண்டவரே. அதை எடுத்து போடுங்கப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அந்த பெருமையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கசப்பு வேண்டாம்ப்பா. ஏன் அந்த கசப்பு ஆண்டவரே, சகல குலத்துக்கு உதவி ஆண்டவரே. ஏப்பா கோபம் மூர்க்கம் பகை போட்டி பொறாமை எரிச்சல் ஒவ்வொருத்தரும் அப்பா உண்மையா நேசித்தவே ஆண்டவரே. எதிரியா நிக்கிறப்பா எங்களுக்கு தேவையில்லப்பா. எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. நீங்க விரும்பின பரிசுத்தங்களுக்கு காணப்பட்டுப்பா. நீங்க நல்லொரு மேல தீயர் மேல மலையை வர்ஷிக்கப்படுகிற தேவன் ஆண்டவரே. நாங்க உங்க பிள்ளைகளப்பா. ஒருவருக்கு நேசிக்க முடியாம இருக்கிறவே ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே? நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் ஆண்டவரேப்பா. நேசித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, எது வந்தாலும் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. ஆண்டவரேப்பா, நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வருகிறோம் ஆண்டவரேப்பா. அப்பா, அடிச்சுவரை பண்படுத்தி வருப்பா ஆண்டவரே. வருகிறோம் ஆண்டவரே. பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் 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 இயேசுவை இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை சொல்லுவோமா தெரியுமோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவை நேசிப்பேன் 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 இயேசுவை பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவை பின்தொடர்வேன் 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 இயேசுவை ஆண்டவரே நன்மையோ தீமையோ அப்பா செல்வமோ வறுமையப்பா உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் மரணமோ ஜீவன் வந்தால் எது வந்தாலும் ஆண்டவரப்பா ஏசு கிறிஸ்து அன்பை விட்டு அப்பா பிதாவை தேவன்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்பா அம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே அப்பா விலகாதபடி அந்த கிருபை தாங்கப்பா விலகாதபடி கிருபை தாங்க ஆண்டவரே உண்மை சார்ந்து கொண்டு உண்மையே பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு ஆண்டவர் மோடு வாழுங்கள் ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரப்பா நீ விரும்பத்தக்க ஒரு ஜீவியங்கள் தாங்க ஆண்டவரப்பா நீ விரும்பத்தக்க ஒரு ஜீவியம் அபரிசுத்த ஜீவியம் வாழ உதவி செய்யப்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரப்பா எங்கள் பரத்திலும் இல்லை எங்கள் பராக்கம் இல்லை ஆண்டவரே உமது ஆவியான எல்லாம் ஆகும் ஆண்டவரப்பா ஆவியான தாமே எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரப்பா உயிர்ப்பிப்பீராக ஜபிக்கிறோம் எந்த இடத்துல விட எந்த இடங்களில் ஆண்டவரே மறுபடியும் அப்பா நாங்கள் விழுந்து போகிற இடங்கள் எல்லாம் மறுபடியும் கட்டுங்கப்பா மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரப்பா எந்த இடங்களில் ஆண்டவர் எங்கள் விடுதலை தேவை எல்லா இடங்களும் விடுதலை தெரியும் தேவ ஆவியான எங்கே விடுதலை உண்டு சொன்னது போலப்பா விடுதலையாய் நான் காரியங்களை செய்ய விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஆவியான மூலமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறுவதாக எங்கள் வாழ்க்கை மாறுவதாகப்பா எங்கப்பா தனி வாழ்க்கை மாறுவதப்பா எங்களை உயிர்ப்பித்த வாழ்க்கை மாறட்டுமான உள்ளான மனிதன் புதிதாக்கத்தக்கதாய் மறுரூபமாக்கத்தக்கதாய் அப்பா எங்களை மறுரூபமாக்க ஆண்டவரே உள்ளான வந்து புதிதாக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரப்பா நீங்க விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுவதாக ஆண்டவரே விரும்பத்தக்க எல்லா காரியங்களும் விட்டு விலகத்தக்கதாய் எங்களை உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ள எதுவோ அருளப்பட்டு சொன்ன வார்த்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் உங்களிலும் ஆண்டவரப்பா ஆண்டவரே உங்கள் வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்க வேண்டாம்ப்பா ஆண்டவரே வார்த்தையப்பா ஜீவனில் வார்த்தைகள் ஆண்டவரே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இது நடத்தட்டும் ஆண்டவரே மெல்லிய சத்தத்தை கேட்டு அதை நடக்க உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே ஒருவர் விட்டு போகாத படிக்க வருகையில் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஒருவர் விட்டு போகாத படிக்கப்பா புது வாழ்வு தேவ சபை வருகைக்கு மனவாட்டி சபையாய் ஆண்டவரே நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி என்று சொல்கிறப்பா நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உயர்த்துகிறோம் சோதரிக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரேப்பா அற்புதம் செய்கிற தேவன் அவர் அல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கும் தேவன் கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவர் The God we worship, He does marvelous things in our life. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் செய்கிற தேவன் அவர் We cannot fathom how He does things in our life. அல்லேலூயா ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணினவர்கள் கண்ணும் காணாது காதுகளும் கேட்காது அது இருதயத்தில் உணரவும் முடியாது ஆண்டவர் எங்களுக்கு உண்டு பண்ணின காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் The things He has created is marvelous things. நாங்கள் இந்த இடத்துல சில பேர் இந்த இடத்துல நிற்கிற காரியமே ஆச்சரியம் நம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட எங்களை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிற ஆச்சரியமான காரியம் தான் We were ordained for the death, but yet God has kept us in this place. நான் வந்த பாதையில் அநேக பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க உயிரோடு இல்லை இப்போ The way I came,
And I'm comparing that with my friends. They are not alive. I am here, I am alive. மறிக்க போகிற என்னை அவர் மறுரூபமாக்கி அவர் உயிர்ப்பித்து மறுபடியும் உயிர்ப்பித்து இந்த இடத்துல வச்சது உயிருள்ள சாட்சியாக வச்சிருக்கார் ஆண்டவரினே. I was supposed to die, but yet God kept me alive. And He made me to be a witness in this place. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். He is a miracle working God. கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவர் அவர். We cannot imagine how He does miracles in our life. எங்களுடைய இயலாமை நாங்கள் எப்போ எங்களை ஆண்டவரை எங்களால் முடியாதப்பா, எங்களால் இயலாத ஆண்டவர் அப்பா நான் உண்மையே சார்ந்திருக்க நான் பாதம் விழுகிற நிலையில் அவர் எங்களை வல்லமையாக கிரியை செய்விக்கிறார். Hallelujah. மலைகள் எல்லாம் அவர் பெயர்ந்து போக பண்ணுவார் என்றால் எங்கள் நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். So He can move the mountains. Our sicknesses are nothing for Him. எங்கள் நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். Our sicknesses are nothing for Him. மரித்து போன நம்ம உயிரோடு எழுப்ப முடியுமானால் எங்கள் நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். If God can raise a person who is dead, He can do marvelous things in our life too. வெறும் கோலும் தடையுமா போன யாக்கோபை இரு பரிவாரங்களாய் மாற்றினாரே. Jacob went to Laban's house with nothing, just 2 sticks. But he came back with twofold blessings. லாபானோட பட்ட பாடுகள் இது போதும், இனிமேல் போதும் ஆண்டவரே நான் ஓடி போறேன்னு லாபான் விட்டு ஓடி போறார். He ran away from Laban's house. This is enough for me. ஆனால் மறுபடியும் லாபான் துரத்தி கொண்டு போறார். The Laban is chasing him. ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் லாபானோட பேசினார். ஒரே ஒரு ராத்திரி ஒரு வசனம் ஆண்டவர் பேசினார் லாபானோட. God spoke to him with one word. யாக்கோபுக்கு விடுதலை. அடுத்த நாள் யாக்கோபு எவ்வளோ பயந்திருந்தார், அந்த படத்தோடு அந்த விடுதலையாய் போனார் யாக்கோபு. He was scared, but God made him a promise. யாக்கோபு நீச்சல் கூட மாட்டார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு அவருக்கு தெரியாது. ஆண்டவர் அறியாத மெட்டாத காரியம் செய்கிற தேவன் அவர். He's a God who does miracles we cannot imagine. அதே போல தான் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து என்ன நடக்க போகுதோ கொண்டு போட போறான்னு பயந்து நடுக்கத்தோடு போனார். Jacob was fearful of Esau. அன்று ராத்திரி யாக்கோபு இஸ்ரவேலை மாற்றி ஆண்டவரே நீ ஆசீர்வாதத்தோடு விடேன் என்று சொன்ன வேளையில் ஏசா மனம் திருமணமாய் வந்தான். So that night God spoke to him and he changed his name to be Israel and he blessed him. ஏசா வந்து பயம் ஒன்றுமில்லை, சகோதரனை கட்டிப்பிடித்து 2 பேரும் கட்டி அணைத்து கொண்டதை பார்க்குறீங்க. எப்படி ஆண்டவர் மாற்றியா பார்த்தீங்களா? Esau hugged his brother. கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிற தேவன் அவர். God does unimaginable things. செங்கடலை பிளக்கிறவர். He is a God who part way for people to go through Red Sea. கண்மலை பிளந்து தாகம் தீர்க்க வல்லமையுள்ள தேவன் அவர். He broke the rock and brought water for them. அவருக்கு கூடாத காரியம் உண்டோ? Is there anything hard for him? மனம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் நீங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஜெபத்துக்கு பதில் இல்லையே அப்படி நீங்க யோசிக்கலாம். You may be here with painful heart, with lots of prayers. உங்களை குறித்ததை ஆண்டவர் ஆல்ரெடி செய்து முடிச்சிட்டார். Our God has fulfilled all the things you have requested for. ஏதேன் தோட்டத்தை எல்லாம் உண்டு பண்ணி எல்லாவற்றையும் செய்து பிறகுதான் மனுஷன் உண்டாக்கினார். He accomplished everything, created everything for mankind. Then only He created the man. அதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் அவர் முன்குறித்திருக்கார். நீங்கள் அழைத்தவர் அநேகர், தெரிந்து கொள்ள சிலர், அதில் உண்மை உள்ளவர் எங்களை இந்த சபையை தெரிந்திருக்கார். அவர் உங்களுக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சிருப்பார். அது ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். God who called you is faithful. He will finish according to His time. நெடுகாலம் காத்திருப்பதை இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Waiting for the long will make your heart weak, but whenever the things come in your life, it will be a great things in your life. ஆண்டவர் உங்களுக்காக வைத்ததை கண்ணால் காணுவீங்க, உங்கள் கண்கள் காணும். நீங்கள் அதை காணும்போது மகிழ்ச்சி படுங்க, மகிழ்வீங்க. அல்லேலூயா. இந்த பாடலை படித்து நாங்கள் ஆண்டவர் ஆராதிப்போமா? அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம்பா. என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா
காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் களியும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை பொருத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 ஆமென். ஹalleluya. துதிகன மகிமையாவும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஏசாயின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். Let's all read from Isaiah chapter 55. Isaiah 55.